வணக்கம். குலதெய்வ வழிபாடு ஆன்மாக்களுக்கு சமத்துவத்தை உண்டாக்கியது. ஒன்றே ஆன்மா அப்படிங்கிற வேறுபாடின்றி அங்கே சமத்துவம் நிற்கிறது. ஆனால் குலத்தொழில் அப்படிங்கிறது அங்கே வர்க்கத்தை பிரித்து காட்டுகிறது. குலம் என்றாலே, குலத்தொழில் என்றாலே இன்னும் வர்க்குங்கிறத அங்கே சுட்டி காட்டுகிறது. குலத்தொழிலே சுட்டி காட்டுகிறது. அதனால் ஆன்மாக்களை அந்த சுட்டி காட்டும் குலத்தொழில் கொஞ்சம் அதை கடந்து விட்டால் நிச்சயமாக இந்த சமத்துவம் அங்கே நிற்கும். ஏன்னா இப்போ குலத்தொழிலில் எல்லாருமே எல்லா தொழிலும் செய்ய ரெடியாக இருக்காங்க. குலத்தொழிலுங்கிற ஒன்றும் இல்லை, கலந்து விட்டார்கள். அந்த குலத்தொழில் தான் நம்ம ஆன்மாக்களுடைய நிலையில் வர்க்கத்தை காட்டுகிறது. அதையும் கடந்து செல்ல வேண்டும், கடத்தி விட வேண்டும். அவங்க வெள்ளையன் காலத்திலேயே வெள்ளையர்களே அந்த பிரிவினையை காட்டி சென்று விட்டார்கள். நம்ம ஆன்மாக்களை ஒன்றுபட விடாமையே அந்த பிரிவினையை காட்டி அவங்க பிரிவினைக்கு படுத்தியே விட்டு சென்று இருக்கிறார்கள். அவர்களிடையும் பிரிவினை உண்டு. ஆனால் கருப்பர் வெள்ளையர் என்ற பிரிவினைவாதிகள் அவர்களிடையும் பிரிவினை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நம்மிடம் பிரிவினைங்கிறது கருப்பு வெள்ளை அல்ல. ஏன்னா அந்த தோற்றத்தை வைத்து நிறத்தோற்றம் அல்ல. ஏன்னா எல்லாருமே ஒரே தோற்றத்தில் தான் இருக்கிறோம். அந்த பாகுபாடு நம்மள்கிட்ட இல்லை, நம்ம ஆன்மாக்களில் இல்லை. இருந்த போதிலும் இந்த குலதெய்வங்கிறது எல்லா வர்க்க மூலமும் ஒன்று கூடி அந்த குலதெய்வம் எல்லாத்துக்குமே இருக்கும், எல்லா வர்க்கத்துக்குமே இருக்கும். அந்த இடத்துல சமத்துவம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த தொழிலில் சமத்துவம் இல்லை. அந்த குலத்தை அப்படியே காட்டுகிறது. அதில் சமத்துவம் இருந்தால் தான் நிச்சயமாக ஆன்மாக்கள் பிரிவினையின்றி இன்ன வர்க்க மூலம்ங்கிறது அதை காட்டப்படாமல் இருப்பதுக்கு இந்த குலத்தொழில் கடந்து சென்றால் நல்லா இருக்கும். உண்மையாகவே அங்கேயும் சமத்துவம் இருக்கும். இது ஆன்மாக்கள் ஒரு நல்ல எல்லாரையும் ஐக்கியமாக ஒரு அன்பாக இருக்கக்கூடிய நிலையை உண்டாக்குறதுக்கு இந்த குலத்தொழில் கடந்து செல்ல வேண்டும். அந்த குலத்தொழில் தான் சுட்டி காட்டுகிறது இன்ன வர்க்கம் மூலம்ங்கிறது. ஆனால் எல்லாருமே எல்லா தொழிலும் செய்ய ரெடியாக இருக்காங்க. அவுத்து விட வேண்டும்.